ஹாய் வெல்கம் பேக் டு இன்வென்டிவ் மேக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் சேஃபா இருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீட்டரை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு, நம்மளுக்கு வந்து எல்இடி டிஸ்பிளே இருக்கு. அப்புறம் வந்து டிசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணலான்னு இருக்கு, ஏசி வோல்டேஜ் இருக்கு, டிசி கரண்ட் அதாவது கரண்ட் வந்து ஆம்ஸ் அதுல எவ்வளவு மெஷர் பண்ணலான்னு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம், டிரான்சிஸ்டர் கூட மெஷர் பண்ணலாம், டயோட் மெஷர் பண்ணலாம், எல்இடி கண்டினியூட்டி டெஸ்டர். அப்புறம் இதோட ஹை கரண்ட் ரேஞ்ச் வந்து 10 ஆம் வரையும் மெஷர் பண்ணலாம். மீதி எல்லாமே சின்ன சின்ன வோல்டேஜ், அதாவது நம்மளோட நார்மல் வோல்டேஜ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வி வி ஓம் எம்ஏன்ல இருக்கு பாருங்க, அதுல செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் பிளாக் கலர் வந்து காம்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டெஸ்ட் லீட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நாப வந்து நம்ம அந்த அதாவது பசர் மாதிரி ஒரு சவுண்ட் மாதிரி வருது இல்லையா, அதுல வந்து நம்ம டயோட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த இது இருக்குல்ல டெஸ்டர், அதை வந்து பண்ணோம்னா பசர் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கண்டினியூட்டி காமிக்குது, அப்பனா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம், பசர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் வந்து 20 அந்த மாதிரி, ஏதாவது இப்போ டிசி வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ 20ல நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி வந்து 2000 எம்ல வச்சு கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, ரீடிங் தான் வந்து லைட்டாக மாற்றி காமிக்க பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கலைன் பேட்டரி. இதோட வோல்டேஜ் வந்து 1.5 போகுது. நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். இதுல வந்து 1.52 இருக்கு. ஓகே, அது இன்னும் ஸ்டெபிலிட்டி ஆகல. ஓகே, இதோட ரேட்டிங் வந்து 1.5 வோல்டேஜ். பட் ஆனால் அதில் வந்து 1.52 இருந்தது. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மில்லி மில்லி வோல்டேஜ் தான் அது, அதனால தான் அது காமிச்சது. ஓகே, நம்ம இப்போ இதை டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நார்மல் 9 வோல்ட் பேட்டரியை வந்து டெஸ்ட் பண்ணலாம். இதுல வந்து பாசிட்டிவ் வந்து ரெட் கலர்ல வைக்கணும், அப்படி நெகட்டிவ் வந்து பிளாக் கலர். அந்த டெஸ்ட் லீட்ல கேர்ஃபுல்லா வைக்கணும். ஓகே, இப்போ வோல்டேஜ் வந்து 9.23 காமிக்குது. ஓகே, இப்போ நம்மகிட்ட இதுல வந்து ரேட்டட் வோல்டேஜ் கரெக்டா இருக்கு. அதே 9. ஓகே, இருக்கு 9.24. ஓகே, பேட்டரி வந்து ஃபுல்லா இருக்கு சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 200 டிசி வோல்டேஜ், அதாவது உங்ககிட்ட டிசி பவர் இருந்தா நம்ம டிசி பவர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏசி வோல்டேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியாவில் 220 வோல்டேஜ் நார்மல். பட் ஆனால் வந்து இதில் வந்து 750 வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா ஹை வோல்டேஜ் சொல்லிட்டு வரலாம். ஓகே, ஃபேஸ் நியூட்ரலில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கள் நான் மெஷர் பண்ணும்போது 217 இருக்கு வோல்டேஜ் வரையும். அது எப்போ வேணா ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஸோ அதனால இங்கே வந்து 220 இருக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். இந்த இந்த இதில் இந்த நாப்ல வச்சு நம்ம வந்து எவ்வளோ, அதாவது ஓம்லேருந்து கிலோ ஓம் வரையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2000 ஓம்ல வச்சிடலாம். இது என்ன ரெசிஸ்டரோட வேல்யூ எனக்கு தெரியல, பட் ஆனால் இதுதான் வந்து 1 வாட் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இது இந்த மாதிரி ரெசிஸ்டர்லாம் வந்து நம்ம வந்து ஏசிலே போடலாம். நம்ம வந்து டிசிலேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ வந்து 1 வாட் ரெசிஸ்டர் நல்லா போடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இது ரீடிங் காமிக்கல, 1ல இருக்கு. ஸோ அப்போனா இதோட ஓம் இது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நம்ம 2000 கேல வச்சுக்கோங்க. ஓகே, அதிக பிரசவமாக வரல நம்மளுக்கு. ஏதோ வருது பாயிண்ட்டு.
ஓகே 2000 ஓம் இப்போ கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஆக்சுவலாக இது வந்து 220 ஓம் ரெசிஸ்டர் இது. 220 கரெக்டாக நிற்குது பாருங்க. இது வந்து சூப்பரான ரெசிஸ்டர் இது. இப்போ நான் கரெக்டான வேல்யூ காமிச்சுன்னா கரெக்டான ரெசிஸ்டர் இது. ஓகே, அடுத்த ரெசிஸ்டர் இது வந்து 0.5 வாட் ரெசிஸ்டர் இது. இது வந்து நார்மலாக சின்ன ரெசிஸ்டர் இது. இதோட வந்து இதுவும் வந்து 220 ஓம் தான் இது. நான் இதை எது காமிக்கிறேன்னா உங்களுக்கு வாட் பற்றி நான் சொல்கிறேன். ரெசிஸ்டரோட வாட்ஸ் சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். இது என்ன ரெசிஸ்டர்னு தெரியல, மெஷர் பண்ணுவோம். இது எங்கே வேணாலும் வைக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எதுவுமே இல்லை. ஓகே, 2000 ஓம் வரல. ஓகே, 220K இல்லை, 200Kல வச்சு பார்த்தோன்னே அப்போனா இது வந்து ஒரு 100K ரெசிஸ்டர் இது. 100 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, எல்லாருக்கும் இந்த லாக் டைமில் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நம்ம ஜாலியாக அப்படியே என்டர்டைன் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமாக கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்ம டயோட் டெஸ்ட் பண்ணலாம். டயோடு அந்த சிம்பிள் ஆண்டை வச்சுக்கோங்க, டயோடு. இதில் வந்து டயோட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் ஆனோடு. இது இன்னொரு சைடு வந்து கேத்தோடு நெகட்டிவ். ஸோ நம்ம கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து 1 காமிக்குது. அப்போனா வந்து டயோட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரிவர்ஸ், அதாவது ஃபார்வர்ட் பையஸ் ஆகுது. இப்போ வந்து இதை நம்ம மாற்றி வச்சுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூ ஒரு 500 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிச்சுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பையஸ் ஆகுது. அதாவது டயோட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வேஸ்டான டயோடு. இது வந்து ஒர்க் ஆகாது இந்த டயோடு ஆக்சுவலா. ஓகே, நம்ம பார்க்கலாம் 1லே தான் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நம்ம மாற்றி வச்சு பார்த்தாலும் அதுலேயே 1லே தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வகையான வேஸ்ட். அடுத்த டயோடு வந்து இது எந்த கேட்டகரின்னு தெரியல. ஓகே, இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்லேயே வந்து நம்மளுக்கு நம்பர் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போனா அப்போ ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சு இது எவ்வளோ கேவலமான டயோடு நீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் வேஸ்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், கெப்பாசிட்டர் வந்து நம்மளால வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம டைரக்டா பார்க்க முடியும். அதுல அவங்க லேபிள் பண்ணியிருப்பாங்க, ஃபேரட் மைக்ரோ ஃபேரட்ல காமிக்கும், வித் வோல்டோ கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த இதுல வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது ஒண்ணுமே இல்லாத பிளெயினா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, இன்னொன்று வந்து பிளாக்கா வந்து அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, இப்போ வந்து சார்ஜ் ஆகுது கெப்பாசிட்டர். சார்ஜ் ஆகி நம்ம வந்து வோல்டேஜ் வைக்கணும். இப்போ வந்து ஒரு 20 DC வரையும் வைப்போம். வச்சோடனே இப்போ வந்து கெப்பாசிட்டர் பொறுமையாக டிஸ்சார்ஜ் ஆகுது, சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்போனா வந்து கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே வேற ஏதாவது கெப்பாசிட்டர்னா அந்த மாதிரி ஆகாது, சார்ஜிங் டைமும் காமிக்காது, டிஸ்சார்ஜிங் வோல்டேஜே காமிக்காது. இப்போ இதோட வோல்டேஜ் வந்து பொறுமையாக இறங்குது. 2.லேருந்து 0.20 வரையும் ஃபாஸ்ட்டாக இறங்குச்சு. அப்புறம் 10லேருந்து 1 வந்து ஸ்லோவாக இறங்குது. 7ல நிற்குது. ஓகே, ஓகே. இப்போது என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம் நம்ம. அதில் வந்து பேஸ், கலெக்டர், எம்மீட்டர், அதில் மல்டிமீட்டரில் வந்து அதிலே இருக்கும் BCEன்னு. அதில் நம்ம கரெக்டாக பின் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஏதோ ஒரு வேல்யூ காட்டும். அதாவது இப்போ எனக்கு வந்து 100 காமிக்குது. 100 காமிச்சா அது வந்து யூஸ் பண்ணாமல் ஃபுல் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை விட கம்மியாக காமிச்சிச்சுன்னா அதோட பயாசிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து எல்இடியில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம அந்த டெஸ்ட் லீட்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவாக காமினாலும் நான் இப்படி வச்சுருக்கேன்.
இதில் வந்து ப்ளஸ் அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ரெட் கலர் டெஸ்ட் லைட்டுக்கும் நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் டெஸ்ட் லைட்டுக்கும் வச்சோன்னா நம்மளுக்கு இங்கே எல்இடி க்ளோ ஆகுது. இது வந்து நம்ம ஜஸ்ட் எல்இடி வந்து ஃபியூஸ் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். அது வந்து நம்ம டயோட் சிம்பிளில் வச்சு நம்ம செக் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி கெப்பாசிட்டர் மாதிரி நம்மளுக்கு வோல்டேஜில் வைக்க தேவையில்ல. இதுக்கு வந்து டயோட் சிம்பிள் வச்சு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போது க்ளோ ஆகுது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இது வந்து டிசி வோல்டேஜ், இது வந்து ஏசி வோல்டேஜை மெஷர் பண்ணிக்கலாம். இது அம்மீட்டர் பார்ட் 2ல் பார்க்கலாம். இது வந்து சைன் வேவ் காமிக்கிறது, அதுவும் நம்ம பார்ட் 2ல் காமிச்சிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இப்போது இல்லை வந்து பிஎன்பி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மேக்ஸிமம் 10 ஆம்ப்ஸ் வந்து நம்ம பார்ட் 2ல் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.